இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட மே 8 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்ராவும் ஈஸ்வரியும் குடுகுடுக்குக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டுட்டு வந்து அவன் மூலயமா வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு கர்ப்பமான பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து அந்த மகாராணிக்கு வந்து பிரச்சனை, அதுக்கு நீங்கள் வந்து தீர்வு பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னா வந்து அந்த குழந்தை வந்து உசுரோடையே இருக்காது, தமிழுக்கு அதாவது அந்த மகாராணிக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. அவனை கூட்டிகிட்டோடா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பத்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கருப்பை எழுப்பி விட்டு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டு துரத்தி விட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவன் கூட்டிகிட்டு வந்து சரி இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிமா சொல்ல, கர்ப்பிணி பொண்ணுகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பரிகாரம் பண்ணணும், அதாவது வளகாப்பு பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேலை பிரசவம் பார்க்குறதுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பரிகாரம் சொல்கிறான். அதெல்லாம் வந்து காலையில் வந்து ராசாங்கத்துக்கிட்ட சொல்ல, ராசாங்கம் வந்து அப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சுருவோம், சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்க வீட்டுக்கோ தமிழ் வீட்டுக்கோ கால் பண்ணி சொல்லிடுங்க, அப்படியே வந்து பவானிக்கும் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ் வீட்டுக்கு கால் பண்ணி என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி அவரே வந்து கால் பண்ணி பேசுகிறாருன்ட்டு இருக்க. அதுக்கு அடுத்ததாக வந்து கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து தமிழுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, என்ன பிள்ளை நம்ம வந்து முடிக்கலாம்னு நினச்சா வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படிமா சொல்ல, ஒரு பொய் சொல்ல போய் இவ்வளோ ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து நாடகம் ஆட போகிறீங்க, பொய் சொல்ல போகிறீங்க, வாங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ஒரு கில்ட் ஃபீலிங்கில் இருக்கிறா. இதுக்கு இடையிலேயே வந்து ரஞ்சனி இருக்கால, அவள் வந்து இவனுக்கு கால் பண்ணி போஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 50 லட்ச ரூபா விளையாடாமல் உண்மையாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏண்டாடே நான் சொல்கிறது கேட்கலையா, 50 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையாக பேச ஆரம்பிச்சிட்டாப்பா, இவ்வளோ நாளாக நடித்தது இந்த விஷயத்துக்காக தான்டா, ஃபுல் இது கூட தெரியாமல் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையெல்லாம் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டும் வேணும், முக்கியமான டாக்குமெண்ட் அப்படிங்கிற சொல்ல, இதெல்லாம் தரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து வச்ச வீடியோ வெளியே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறா. ஸோ அவன் பயந்து போயிட்டான் அப்படின்ட்டுருக்க. நாளைன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க. அதில் வந்து அவன் வந்து அவகிட்ட இருந்த தமிழ்கிட்ட இருந்த சாவியை வந்து ஃபேக் பண்ணிடுறான். அதாவது சோப்பில் வந்து அந்த அச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃபேக் கீ பண்ண போகிறான், அந்த டாக்குமெண்ட்லாம் எடுக்க போகிறான் 50 லட்ச ரூபா பணத்தோட அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.